நியூயார்க், நியூ ஜெர்சி, வாஷிங்டன், சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ, லாஸ் ஏஞ்சல், பால்டிமோர், பாஸ்டன், டாலஸ், ஹியூஸ்டன், பிலடெல்பியா, அட்லாண்டா, இப்படி அமெரிக்காவோட பல்வேறு பகுதிகளில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நீங்க வசிச்சுக்கிட்டு வரீங்க. சில பேரை நான் குறிப்பிட மறந்திருக்கலாம். இப்படி பறந்து விரிந்த அமெரிக்கா முழுமைக்கும் இந்தியர்கள் பரவி வாழ்ந்து வராங்க. பல்வேறு மொழிகளை சேர்ந்த இந்திய இன மக்கள் இருக்கீங்க. பல்வேறு மதங்கள் சேர்ந்த மக்கள் இதில் இருக்கீங்க. தொழில் முதலீடுகளை ஈர்க்க நான் வந்திருந்தாலும் என் இனிய இந்திய சொந்தங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். நம்ம இந்தியாவும் நீங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவும் உலகின் மிக மிக முக்கியமான நாடுகள். இரண்டுமே ஜனநாயக நாடுகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமா அமெரிக்கா இருக்குன்னா 5வது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா இருக்கு. அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமான நட்பு பல்லாண்டு காலமாக தொடர்ந்து வருது. இந்தியாவின் வர்த்தகம், பொருளாதாரம், கணினி ஆகிய துறைகளில் நல்லுறவு தொடருது. கெல்லப் என்ற நிறுவனம் நடத்திய பொதுக்கணிப்பின்படி அந்த கருத்தில் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமெரிக்கர்களுக்கு பிடிச்ச நாடுகள் பட்டியலில் 7வது இடத்தை இந்தியா பெற்றிருக்கு. அதேபோல அமெரிக்காவுக்கு அதிகமான அளவு குடிபெயர்ந்தவர்கள் எண்ணிக்கையில இந்திய மக்கள் 2வது இடத்தில் இருக்காங்க. அமெரிக்காவில் படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை 2வது இடத்தில் இருக்கு. கடந்த ஆண்டு அமெரிக்கா குடியுரிமை பெற்றவர்கள் மெக்சிகோவில் சேர்ந்தவங்க 12.7 விழுக்காடு. இந்தியர்கள் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்தியாவை ஈர்க்கிறதுனால அமெரிக்கா இருக்கு. அமெரிக்காவில் வாழ்கிற மக்கள்ல இந்தியர்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவுனாலும் உயர்கல்வியிலும் வர்த்தகத்திலும் சிறப்பான உயர் பதவிகளிலும் இந்திய வம்சாவளியில் மிக அதிக இடங்களை பெற்றிருக்காங்க. அமெரிக்க நிறுவனங்களை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பலர் உயர் பதவிகளில் இருக்காங்க. விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசால இந்திய வம்சாவளி விஞ்ஞானிகள் இடம் பிடிச்சிருக்காங்க. 2000 ஆண்டுக்கு பிறகு இருதரப்பு வர்த்தகமும் 3 மடங்காக உயர்ந்துருச்சு. இவையெல்லாம் 2 நாடுகளுக்குமான நட்பின் அடையாளங்கள். ஒட்டுமொத்த உலகின் நலனுக்கு இந்தியா அமெரிக்கா வர்றது மிக மிக முக்கியமானதா இருக்கு. அமெரிக்க வாழ் இந்தியர்கள் இந்திய வம்சாவளியின் மிக சிறப்பா வாழ்ந்து வரீங்க என்பது உங்க மகிழ்ச்சியான முகங்களை பார்க்கும்போது எனக்கு தெளிவா தெரியுது. இந்திய அமெரிக்க நட்புறவு என்பது 2 நாட்டு அரசுகளின் உறவா மட்டும் இல்லாம 2 நாட்டு மக்களோட நட்புறவும் எப்போ அமைஞ்சிருக்கு என்பதுதான் இரு நாடுகளுக்கு இடையிலான தனி சிறப்பு. அதிலேயும் குறிப்பா தமிழ்நாடு என்பது அமெரிக்காவோட ஈர்ப்புக்கு உரியதா இருக்கு. புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வர்றாங்க. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம். 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை நிறுவி இருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் நேர அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன்.
இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க இந்திய வம்சாவளி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டணும்னு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்க வளர்றதில்லை. ஆனா நீங்க எல்லோரும் நாடுகள் கடந்து வந்திருந்தாலும் மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க. இதுதான் நம்முடைய இந்தியருடைய பெருமை, இதுதான் அமெரிக்காவுடைய வளம். சிலர் விரும்பி வந்திருக்கலாம், சிலரை சூழ்நிலையில் துரத்தி இருக்கலாம், உங்கள சிலர் வசதியான சூழ்நிலையில் இருந்து வந்திருக்கலாம், சில வசதி குறைவால கூட இங்க வந்திருக்கலாம். ஆனா எல்லாருமே இன்னைக்கு உன்னதமான இடத்தை பிடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க உழைப்பும் அறிவும் திறமையும் தன்னம்பிக்கையும் தான். மிகச் சிறந்த கல்வி, அந்த கல்வியில் அறிவு கூர்மை, தனித்திறமைகள், நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை, குறிப்பிட்ட இலக்கை அடைய தளராத முயற்சிகள், இவைதான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து உயர்த்தியிருக்கு. பணம், புகழ், அதிகாரம், வசதி, வாய்ப்புகள் ஆகியவற்றை விட இந்த ஐந்தும் தான் உங்களை வளர்த்திருக்கு. இந்த உயர்ந்த குணங்களை மற்றவங்களுக்கு உணர்த்தி அனைவரது வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும்னு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம். வேற்றுமை என்னும் துளியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணை தூதர் ஸ்ரீதர் ரெட்டி அவர்கள், அத்தோடு அவருக்கு துணைந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் தமிழர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழில் கலந்துரையாடினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.